ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு, அரிசி மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக எப்படி முறுக்கு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே கலந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த பாதுஷா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அமுக்கி பிசையக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கையில் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைய ஆரம்பிங்க. ரொம்பவும் அழுத்தி மாவை பிசையக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சுக்கிறலாம். பாதுஷாவுக்கு நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்பவே அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இப்போ பாதுஷா மாவு ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கப்புறம் சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் சிரப்புக்காக நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. பாதுஷாவுக்கு சுகர் சிரப்பு கம்பி பதத்துக்கு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கணும். கையில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கம்பி பதம் வராமல் இந்த அளவுக்கு கையில் தொடும்போது பிசு பிசுன்னு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் பாதுஷாவில் சுகர் சிரப்பு நல்லா உள்ளே இறங்கும். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மைதா மாவு நல்லாவே ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் மாவை ரொம்பவும் பிசையக்கூடாது. இதிலிருந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கையில் உருட்டிக்கோங்க. நடுவில் வச்சுட்டு உருட்டிட்டு நீங்கள் லேசாக ஒரு அமுக்கு அமுக்குனீங்கன்னா போதும். கையோட நடுவில் வச்சுட்டு நீங்கள் ஒரு அமுக்கு அமுக்கிட்டு பெருவரில் வச்சு இந்த அளவுக்கு லேசாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பவும் சப்பட்டையை நீங்கள் அழுத்திடக்கூடாது. இந்த அளவுக்கு கனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பாதுஷாவுடைய மாவு எந்த அளவுக்கு லேயராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் மைதா மாவு பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதுஷா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாதுஷா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிச்சு எடுத்துடலாம். சுகர் சிரப்பும் சூடாகவே இருக்கணும். இதுக்கப்புறம் பாதுஷா பொரிக்கிறதுக்காக நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு மேலே எலும்பி வந்துருச்சுன்னா இந்த சூடு போதும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பாதுஷாவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சே தான் நீங்கள் பாதுஷாவை பொரிக்கணும். இந்த பாதுஷா வேகிறதுக்காக 15லேருந்து 20 நிமிஷம் டைம் ஆகும். நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கிட்டே நீங்கள் அப்பப்போ மட்டும் பரட்டி விடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். உள்ளுக்குள்ளேயும் நல்லா பாதுஷா வெந்து மாவு இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாதுஷா கலர் சேஞ்ச் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சூட்டோடையே நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த பாதுஷாவை நீங்கள் சூடோட சுகர் சிரப்பில் சேர்க்கணும். அப்படி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சுகர் சிரப்பு நல்லா உள்ள பாதுஷாவில் இறங்கி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஸ்வீட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாதுஷா 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே ஊறட்டும். இப்போ பாருங்க, இந்த பாதுஷா ரொம்பவே அருமையாகவும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வருஷ தீபாவளிக்கு இந்த பாதுஷாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையாக வரும். இதுக்கப்புறமா பச்சரிசி மாவு மட்டுமே வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு செய்கிறதுக்காக நான் 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே வறுத்து நுணுக்கி வச்சிருக்க உளுந்த மாவை சேர்த்துக்கலாம். உளுந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கரகரன்னு இருந்தால் முறுக்கு உடஞ்சி வந்துடும். இதுக்கப்புறம் இந்த பச்சரிசி மாவு கூடவே உளுந்தம்பருப்பு மாவையும் சேர்த்துட்டு முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. முறுக்கோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைய ஆரம்பிக்கணும். முறுக்கோடைய மாவு எப்போவுமே கெட்டியாக பிசையக்கூடாது. அப்போ புளியும் போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டைட்டாக இருந்துட்டு புளிய வராது. இப்போ பாருங்கள், நான் இந்த முறுக்கு அச்சில் முறுக்கு புளிய போகிறேன். எப்போதுமே மாவு டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ முறுக்கு புளியும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
முறுக்கு குழாயில் எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மாவை சேர்த்துக்கோங்க. மாவு முறுக்கு குழாயில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வரும் பிழியறதுக்கு. இப்போ நான் முறுக்கு பிழியறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இந்த கரண்டி மேலே லேசாக நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இது மேலே நீங்கள் முறுக்கை பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எண்ணெய் சூடானதுமே நீங்கள் எண்ணெயில் சேர்த்து எடுத்துக்கிறலாம். ஒவ்வொரு தடவுமே நீங்கள் கரண்டியில் எண்ணெய் தடவை தேவையில்லை. முறுக்கு மாவில் நெய் சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு ஒட்டாமல் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். இதுக்கப்புறம் முறுக்கு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியில் வச்சுருக்க ஒவ்வொரு முறுக்கையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முறுக்க சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. முறுக்கு மாவு சேர்த்ததுமே நீங்கள் உடனே கரண்டியை போட்டு கிளறவும் கூடாது. இந்த முறுக்கு மாவு தானாகவே மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் பாருங்க, அப்பப்போ மட்டும் நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் முறுக்கை நல்லா செவக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பச்சரிசி மாவு முறுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நீங்க இந்த தீபாவளி டயத்துல மாவு அரைச்சு கஷ்டப்பட வேண்டாம். பச்சரிசி மாவு இருந்தா உடனே நீங்க இந்த முறுக்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, முறுக்கு எதுவுமே உடையாம ரொம்பவே அருமையா வந்திருக்கு. வீட்ல இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரா எப்படி முறுக்கு செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். இப்ப நான் ஒரு முறுக்கு எடுத்து கையில உடைச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு ஒரு மொறு மொறுன்னு சாஃப்டா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அருமையா பச்சரிசி மாவு வச்சு முறுக்கு செய்றதுன்னும், ரொம்பவே சூப்பரா எப்படி பாதுஷா செய்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.